நம்ம தமிழ்நாட்டோட ஒரு பெரிய சாபக்கேடு ஒன்று இருக்கு. நல்லவனை தூக்கி எறிஞ்சிருவோம், நடிக்கிறவனை அவரு செயல சொன்னார், என்ன பழனிசாமி நடிச்சிங்களா அப்படிங்கிறாரு. நீ என்ன எந்திரா 2.0வா? நாம் தமிழர் கட்சிங்க எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதுக்கு காரணமே இருக்கான். என் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலைங்கிறீங்க, உன் பிள்ளை எங்க பிடிக்குன்னு தெரியும். எங்க இருந்த காசு வரும்? 3 லட்ச ரூபா வாடகை கொடுக்குற வீட்டில் இருக்கிறீங்க, கிளி வளர்க்குறீங்க, புறா வளர்க்குறீங்க, ஏறினா காரு இறங்கினா காரு, இவ்வளவும் எப்படி நடக்குது? இதுல விஜயலட்சுமி வேற இடையில செட்டில் பண்ணிருக்கீங்க. எங்க இருந்து காசு வரும் உங்களுக்குலாம்? சசிகலா எங்க இருந்து வந்தாங்க? சசிகலா எங்க இருந்து வந்தாங்க? சசிகலா எங்க இருந்து வந்தாங்க? இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க, நான் பதில் சொல்றேன்ல. திட்டமிட்டு ஜெயலலிதா தான் அவங்கள விஜயகாந்த் அழிச்சது ஒழிய திமுக என்ன அழிச்சது? எம்ஜிஆருக்கு அவ்வளவு பெரிய தூரம் கிடையாது. இவர் தான் வரலாற்றில், தமிழக அரசியல் வரலாற்றில் கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் ஒரு இறுதி ஊர்வல பயணம் நடந்துச்சு. வாரிசு அரசியல் அழிப்புன்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு. பைத்தியக்காரன் எவனாவது பேசிட்டு இருப்பான், அதை போய் கேட்கலாம் வேண்டாம். வாரிசை ஒழிச்சிருவோம், வாரிசு அரசியல் ஒழிக்க முடியுமா? கல்யாணமே பண்ணாத, புள்ள பத்துக்காத, மன்னராட்சி அவ்வளவுதான். முடிசூடா மன்னர்கள். என்ன உங்களை கூவாத்தூர்ல போய் குட்டிக்கார நடிக்க சொல்றீங்களா திமுகவை? வடிவேல கூட்டு வந்து ஒரு மேடையில நிக்க வச்சுக்கிட்டு அவனை குடிகாரன்னு முதல்ல ஊடகத்துறையில வெளிப்படுத்தினது, மேடையில அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது திமுக. இது இல்ல உங்களால மறுக்க முடியும். இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல ஒரு தலைவருக்கு இந்த மாதிரியான ஒரு கூட்டம் வருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருமாங்கிறதெல்லாம் இல்ல, இது வரைக்கும் வரவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஒருத்தர் புதுசா வர்றான் அப்படின்னா வரவே கூடாது, அவன் தோத்தே போயிடுவான், பாலா போயிடுவான்ங்கிறது என்னோட தாட்டு கிடையாது. மக்களை ஏத்துக்கிட்டா மக்கள் மன்றம்னு ஒண்ணு இருக்கு, அங்க உங்களை ஏத்துக்கிட்டா நீங்க நான் யாரா இருந்தானே. நேட்டிவ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணல நம்மோடு இருக்கக்கூடிய சிறப்பு ஆளுமை குற்றவியல் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்ப நேற்று நடந்த ஒரு நீங்கா துயரம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு அப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு மதங்கள்லயுமே ஒவ்வொரு கோட்பாடுகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கேட்டவனே கொடுப்பவன் கிருஷ்ணா அப்படின்ற ஒரு பாட்டு வந்து இந்து மதத்துல ஒரு விஷயங்கள் இருக்கு. கேளுங்க தரப்படு அப்படின்ற ஒரு கிறிஸ்துவ மதத்தை ஒண்ணு சொல்றாங்க. இஸ்லாம்லயும் அவங்க ஒண்ணு சொல்றாங்க, கேட்டவனே கொடுக்குறாரு அப்படின்னு. பட் ஆனா வந்து கேட்காம கொடுக்கறது அப்படின்னா அது கருப்பு எம்ஜிஆர் இப்ப சொல்லக்கூடிய விஜயகாந்த் அவருடைய மறைவு. அது சொல்லிருப்பாங்க. இல்ல, அவரோட மறைவு நான் தான் சொல்றேன். 2 நாளைக்கு பிறகு நான் அழுதது நேற்று தான். நான் ரொம்ப வருஷம் ஆச்சு அழுது. எனக்கு அது மாதிரி சூழ்நிலை உருவாகலை. பட் நான் எதுவுமே கடந்து போவேன், எளிதாக கடந்து போயிடுவேன். சரி, ரைட், ஓகே, பரவாயில்ல அப்படின்னு. நேச்சர் தானே, மரணம் இயற்கை தான் அப்படின்றது என் புத்திக்கு தெரியும். எல்லாரும் அதை அடைஞ்சுதான் ஆகணும். நம்மளோட வாழ்க்கையோட இலக்கே அதுதான். இருந்த போதிலும் இந்த மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் ரொம்ப என்னை பாதிச்சுது. ஒன்றும் மைக்குக்கா கேமராவுக்கெல்லாம் நான் சொல்றதெல்லாம் இல்லை, ரியாலிட்டியாவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவ்வளோ கண்ணு தண்ணி வந்துட்டே இருந்துச்சு. அதை கிட்ட போய் கூட அதை என்னால பாக்குறதுக்கு என்னால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு ஆனா அவருக்கு எனக்கு ஒரே ஒரு அறிமுகம் உண்டு. அவர் ஒரு முறை அவர் 2வது வாட்டி எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப நான் புகைப்படம் எடுக்க போயிருந்தேன். ஒரு ஒரு ஊடக நண்பர் ஒருத்தர் மூலியமா நான் போயிருந்தேன். அப்போ உட்கார்ந்துருந்தாரு அவர் சேர்ல, நல்லா இது மாதிரி கம்ஃபோர்ட்டா உட்கார்ந்துருந்தாரு. ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஓ, இருங்க அப்படின்னு சொல்லி சேர்ல இருந்து எழுந்து போட்டோ எடுத்தாரு. அப்போ அவர் ஒரு வசதி என்ன, அவங்களுடைய இவ்வளவு பெரிய கேலிபரா அவங்க இருக்காங்க, ஒரு எதிர்கட்சி தலைவர், அவங்க இவ்வளோ ஒரு பொசிஷன்ல இருக்க ஒருத்தர், நம்ம ஒரு சின்ன பையன் தானே, என்ன நமக்கு ஏஜ் இருந்திருக்கு போது, நமக்கு எழுந்து அவர் செய்யணுங்கிறது என்ன இருக்கு? அதான் ஒரு மனிதனுடைய தரம் அப்படிங்கிறது. அதுதான் கிட்டத்தட்ட வந்து இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல ஒரு தலைவருக்கு இந்த மாதிரியான ஒரு கூட்டம் வருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருமாங்கிறதெல்லாம் இல்ல, இது வரைக்கும் வரவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்ப எம்ஜிஆர் கூட்டம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, எம்ஜிஆர் சிஎம்மா இருந்தாரு. காமராஜர் கூட்டம் வந்துச்சுன்னா சிஎம்மா இருந்தாரு. ஜெயலலிதாவுக்கு கூட்டம் வந்துச்சுன்னா நம்ம சிஎம்மா இருந்தாங்க. கலைஞருக்கு கூட்டம் வந்துச்சா வந்தாங்க, சிஎம்மா இருந்தாரு அவரு. சிவாஜி கணேசன் கூட்டம் வச்சா நடிகராக இருந்தார் அவரு.
ஆனா அவங்க எல்லாரை விட இவருக்கு வந்தது கட்சி தாண்டி, மதம் தாண்டி, ஜாதி தாண்டி, நேற்று வந்ததெல்லாம் தேமுதிக தொண்டர்கள் மட்டும் அல்ல, பொதுவான எல்லா கட்சியிலும் சாமானிய மக்கள் எல்லாரும் வந்து அவரை பாக்குறதுக்கு அனைத்து அரசியல் தலைவர்களும் போனாங்க. பொதுவா வந்து பாலிடிக்ஸ் நடக்கும் எப்படின்னா, இப்ப இவர் வேற கட்சியில இருக்காரு, அவங்க இறந்துட்டா இப்ப பார்ட்டி வேற பார்ட்டியில உள்ள கட்சிக்காரங்க போக மாட்டாங்க. கண்டிப்பா. இது எல்லா இடத்துலயும் நடக்கும். ரொம்ப பார்த்து பார்த்து போவாங்க, கவனமா பேசுவாங்க. அதை மீறி போனா கூட கவனமா பேசுவாங்க. ஆனா கேப்டனுக்கு அப்படி இல்லவே இல்லை. வந்தது பூரா எல்லாமே சாமானியம், ஒடுக்கப்பட்ட வாழ்க்கையோட விளிம்பு நிலை மக்கள்கள். அதாவது மெட்ராஸுக்கு வர்றது கூட அவங்கள்ட்ட பஸ்ஸுக்கு காசு இருந்திருக்கும் வேணுமோ, யார்ட்டாவது வாங்கிட்டு கூட இருப்பாங்க. அந்த மாதிரியான மக்கள் நான் கண் கூட பார்த்தாங்க. ஒரு தலைவர் இறக்குறாரு அப்படின்னா அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு 300 பேர் 400 பேர் ஏத்திட்டு வந்து கணக்கு கொடுத்து காசு வாங்கிடுவான். நான் இத்தனை பேரை கூட்டி வந்திருக்கேன், இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு. இதை நான் பார்த்திருக்கேன், நிறைய கட்சிகள்ல பார்த்திருக்கேன். ஆனா யாருமே இல்லை. மாவட்ட செயலர் கட்சியே ஏறக்குறைய கலங்கி போயிட்டு ஏற்கனவே அதோட பேக் ஃபயர் ஆரம்பிச்சுட்டு, அதனால யாருமே இல்லை. ஏன்னா இவரோட கூடார ஒட்டுமொத்தமா வேற ஒரு கட்சிக்கு போயிட்டாங்க. இவரால் அடையாளம் காட்டப்பட்டு எம்எல்ஏ ஆகப்பட்டவர்கள், எம்பி ஆகப்பட்டவர்கள் வேற கட்சிக்கு போயிட்டாங்க. யாருமே இல்லை. இருந்த போதில் நேற்று வந்த கூட்டம் என்பது சென்னையை ஜம்பிச்சு விட்டது. அதுதான் உண்மை. அது இதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. இதுல சும்மா மிகைப்படுத்தி சொல்றனும், எக்ஸாகரேஷன் பண்ணி சொல்றலாம் இல்ல. இல்ல கண்டிப்பா கண்டிப்பா வந்து இந்தியா கண்டிப்பா திரும்பி பாருங்க. ஏன்னா அந்த ரோட்ல வந்து ஒரு 15 லட்சம் கிட்டத்தட்ட மக்கள் தொகை இருக்காங்கன்றது தெளிவா இருக்கு. எனக்கு இன்னொரு சந்தேகம் என்ன, நீங்க தொடர்ந்து உங்களுடைய காணொலியை பார்க்கும்போது நீங்க வந்து திமுகவுக்கு ஒரு பக்கம் ஆதரவா நீங்க தொடர்ந்து பேசுறாங்க பார்த்துட்டே இருக்கோம். முதல்ல திமுக வந்து முதல் தாக்குதல் அப்படின்றது வந்து விஜயகாந்த் மேல திமுக பண்ணதுன்றது இந்த வரலாறுல இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருக்க தாண்டவர்களே இந்த மண்டபத்தை இடிக்கப்பட்ட அந்த விஷயம். அந்த விஷயத்துல கருணாநிதி அவர்கள் வந்து மிகப்பெரிய துரோகம் விஜயகாந்த் செய்தாரோ அப்படின்ற ஒரு பார்வை. இல்ல அப்படி பார்த்தோம்னா ரயில்வே ட்ராக்கே போட முடியாது இல்ல. டெல்லியில இருந்து ரயில்வே ட்ராக் போடுறோம், எவ்வளவு பேரோட இடங்களை அதை ஆக்கிரமிச்சுதான் அந்த ரயில்வே ட்ராக் போட முடியும். ஃபிளைட்டு வருது, இது பரந்தூர்ல வருது, நிறைய விவசாய இடத்த வந்து அக்வசிஷன் பண்ணி தானே எடுக்கிறாங்க. ஒரு ப்ராஜெக்ட் அதோட விஷயம். இப்ப அந்த பிரிட்ஜை எப்படி நகர்த்தி போடலாம்? இப்ப நான் கேப்டன் இறந்துருக்காருன்னா இதுல கேப்டனுக்கு நான் சப்போர்ட் பண்ணாம இல்ல, கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஏன்னா அந்தண்ட பக்கம் இது போகுது, கூவம் போகுது, அது பேர் என்ன, ஆறு போகுது. நீங்க அந்த பிரிட்ஜை எப்படி நீங்க மாடலைசேஷன் பண்ணுவீங்க சொல்லுங்க? அதுல ஒரு பிரிட்ஜ் ஒண்ணு இருக்கு, சின்ன பிரிட்ஜு, கீழே டுவர்ட்ஸ் திருமங்கலம் போற பிரிட்ஜ் இருக்கு. அந்த பாலத்தை எப்படி நகர்த்தி போட்டிருக்கலாம் சொல்லுங்க? ஒரு என்ஜினியர் இருக்காங்க, ப்ராஜெக்ட் வேல்யூ இருக்கு. கேப்டனும் போய் முதலமைச்சரை பார்த்தாரு, யாரா கலைஞரை பார்த்தாரு, இல்லாம இல்ல. அதை எப்படி நகர்த்தி போட்டிருக்கலாம் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த பிரிட்ஜ் அந்த இடத்துல அவசியங்கிறீங்களா, அவசியம் இல்லைங்கிறீங்களா? கண்டிப்பா அது அவசியம், ரொம்ப முக்கியமான பிரிட்ஜ். அது அவசியம் அப்படின்ற ஒரு பக்கம் பார்த்தாலுமே கருணாநிதி அவர்கள் வந்து விஜயகாந்த் அந்த மண்டபம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டதாகவும் ஒரு அரசியல் வட்டாரங்கள் ஒரு சத்தியம் ஒண்ணு இருக்கு. ஒரு சொல்லியிருக்காரு, டிஆர் பாலு அதை கேட்டதாகவும் ஒரு விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. ஆனா அப்போது டிஆர் பாலு வந்து மத்தியில இருந்திருக்காப்புல, அதுவும் ஒரு நெடுஞ்சாலைக்கு பொறுப்புலையும் இருந்திருக்காரு. இதை அவரால் தடுத்து நிறுத்த முடியுமா முடியாதுன்றது மட்டும்தான் இந்த ஒரு கேள்வியா இருக்கு. இல்ல இது நீங்க தவறான புரிதல். இது இப்ப எப்படின்னா, எப்படி என்ட்ரன்ஸ் ஆஃப் கத்திப்பாரா சிட்டியோட என்ட்ரன்ஸ், இப்ப சிட்டியோட என்ட்ரன்ஸ் சிங்கப்பெருமாள் கோயில் போயிட்டு, அதுவே சிட்டியோட அவுட் வடக்கு என்ட்ரன்ஸ்ங்கிறது வந்து கோயம்பேடு பிரிட்ஜ் தான். ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் அங்க போச்சு, அதுக்கு பிறகுதான் அந்த பிரிட்ஜ் கட்டுறாங்க. இதுல எந்த திட்டமிடுதலோ இதுல என்ன இருக்கு? அந்த பிரிட்ஜ் வந்து அந்த பக்கம் அண்ணா நகர், வடக்கு பாடி, ரெட்டில்ஸ், அந்த வடக்க நேரா கும்மிடி பூண்டிக்கு போற பிரதானமான மெயின் ரோடு அது. அந்த இடத்துல ஒரு பாலம், லெப்ட் இந்த பக்கம் ரோஹிணி தேட்டர் ஜங்ஷன், ரைட் சைடு அரும்பாக்கம் போற ரோடு, இந்த பக்கம் கோயம்பேடு. அதுல வேற வழியே கிடையாது. ஆனா பாலங்கிறது இன்னைக்கும் பயனுள்ள பாலங்கள்ல அதுவும் ஒண்ணு, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இதுல போய் அப்போ வந்து விஜயகாந்த் பழிவாங்க வேண்டிய அவசியமே கலைஞர் கிடையாது. ஏன்னா கலைஞரோட தலைமையிலதான் விஜயகாந்த், கலைஞருடைய தலைமையில வந்து பள்ளி பருவத்திலேருந்து விஜயகாந்த் அவர்களுக்கு அரசியல் மேல ஒரு ஆசை இருக்கு. தொடர்ந்து அதுக்கான வழியை அவர் செஞ்சுட்டே வந்தாரு. முக்கியமா வந்து தமிழ் மேல ரொம்ப பற்றாளர். அதனால வந்து கருணாநிதி பதில் சொல்லிடுறேன், விஜயகாந்த் அவர்களுக்கு கலைஞர் மீது கோபம் இருக்கிறது அமெரிக்கால வந்து அழுதிருக்க மாட்டாரு. என்னைய மீறி அழுதாரு ஒண்ணு. நான் அப்பயே பிளைட் பிடிச்சி, இன்னைக்கெல்லாம் வெளிநாட்டுல உட்காந்து அவன் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான், கேப்டன் நீங்க உங்க பக்கத்துல இல்ல கேப்டன் அப்படின்னு சொல்லி நடிக்கிறானுங்க. அன்னைக்கு ஆனா விஜயகாந்த் அவர்கள் அப்படியே கிளம்பி வந்து சமாதிக்கு போயிட்டு வீட்டுக்கு போனாரு. அப்பயே உடம்பு தளர்ந்திருந்தது விஜயகாந்துக்கு. அதாவது அந்த நடக்க முடியாத ஸ்டீல புடிச்சு நடந்தாரு. அதனால விஜயகாந்த் அவர்களுக்கு கலைஞர் மீது மாறாத அன்பு.
அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. மாறாத அன்பு இருக்கிற பட்சத்தை ஒரு கூட்டணிக்கு வந்திருக்கலாம் கட்சி தொடங்கும் போது. கூட்டணிக்கு வர்றது அந்த என்னுடைய கேள்வி என்னன்னா, இரு பிற கட்சிகள் இருக்கு, இதெல்லாம் ஒண்ணும் முடியாது அப்படின்னும் போது மாற்று அரசியலா வந்து தேமுதிக உள்ள வராங்க, விஜயகாந்த் வந்து உள்ள வராரு. கருணாநிதி மேல நல்ல மரியாதை இருக்கு, மதிப்பு இருக்கு. கருணாநிதி பார்த்துதான் அரசியல் அந்த ஆர்வத்துல வந்தவர் தான், நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. அந்த மரியாதை என்னைக்குமே இருக்கு. அதனால இறந்து போகும்போது கூட அந்த சூழ்நிலையில அவர் அழுதாரு, திரும்ப இங்க வந்து சமாதிக்கு வந்தாரு. ஆனா இப்படி நல்ல மனித நேயத்தை போல இருக்கக்கூடிய ஒரு மனிதரை தான் நீங்க என்ன பண்ணீங்க, கருணாநிதி வடிவேல கூட்டு வந்து ஒரு மேடையில நிக்க வச்சுக்கிட்டு அவனை குடிகாரன்னு முதல்ல ஊடகத்துறையில வெளிப்படுத்தினது, மேடையில அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது திமுக. இதை இல்ல உங்களால மறக்க முடியுமா? அதுவும் கலைஞர் இருக்கிற மேடையில நாகரிகமான ஒரு அரசியல முன்னெடுத்து போயிட்டு இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய ஆளுமை ஒரு நகைச்சுவை வடிவேல கூப்பிட்டு வந்து குடிச்சிட்டு பேசுறான், கேப்டன் அப்படின்னா வந்து தண்ணியில போறதுதான், தண்ணி மேல போறதுதான் கேப்டன், தண்ணியிலே இருக்கிற கேப்டன் இல்லை அப்படின்றது ஒரு தனி மனித தாக்கை அந்த நாகரிகமற்ற அரசியல முன்னெடுத்தது நான் அந்த மேடையில தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்ல, அரசியல் மேடைகள் நீங்க பாக்காது இல்ல, நான் நிறைய பார்த்திருக்கேன். ஒரு தலைவரை, தலைவரை சார் கருணாநிதி பக்கத்துல வச்சுதான் சார் வடிவேலு பேசுறாரு, காணொலிகள் இருக்கு, நீங்க பாருங்க. இப்ப கூடதான் மதுரையில மாநாடு போட்டாங்க, யார் ஏடிஎம்கேல விந்தியா இந்த மாதிரி நடிகைகளை விட்டு இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினையும் அவர் மகனையும் பாடா போடா அது இதுன்னு பேச விட்டாங்க. அண்ணாமலையோட ஸ்டேஜ்ல தான் அந்த ஒரு காமெடி நடிகை வயசானவங்க பேர் என்ன, சாந்தியா, அவங்க 10,000 10 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிச்சு. இதெல்லாம் வந்து பேசக்கூடாது. இல்ல அரசியல்ல என்ன திட்டுச்சது, அவன் யாரு பால்டாயில் வாய நம்பார்பட்டு வாயன்னு பாவம் அவங்களோட நிலை பேசினாங்க. அதாவது வடிவேல் பேசியது அவருடைய தனிப்பட்ட வன்மத்தை வேணா பேசியிருக்கலாம், கலைஞர் ஒரு போதும் பேச வச்சு என்டர்டைன்மெண்ட் ஒரு மீட்டிங் தான் அதுதான் நான் என்னுடைய கேள்வி லைவா ஒருத்தர் பேசிட்டு இருக்குள்ள நிப்பாட்டுப்பான்னு சொல்ல முடியாது. சினிமா இல்ல, ஷூட்டிங் கிடையாது, கட் பண்ணி டேக் எடுக்க முடியாது. லைவா பெரிய ஆளுமையை வச்சு பேசும்போது ஓகே ரைட், அந்த இடத்துல தடுக்க முடியல, வடிவேல வந்து கலைஞர் தடுக்க முடியல. பல மேடைகள் கிடைச்சது, பல இடங்கள்ல பேசினா, பல பிரச்சாரங்கள் பண்ணிருக்காரு, மதுல போய் பேசியிருக்காரு, இங்க வா வடிவேலு அவரை பத்தி இந்த மாதிரி பேசுற ஒரு வார்த்தை அவரால் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பாஜகவால பேசலாம், வந்து அந்த வாங்கி இந்த 1000 விமர்சனங்கள் நானும் அந்த காணொலி பாக்குறேன். ஆனா இந்த முதல்ல அடித்தளம் யாருக்குது அப்படின்னா கேள்வி. அம்மையார் அந்த அளவுக்கு பேசியிருப்பாங்களா, கருணாநிதி அந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க, பேசுறதெல்லாம் இருக்கு கண்டிப்பா இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு தனி மனித தாக்கு உருவ கேலி பண்ணி ஒரு அரசியல கொண்டுட்டு போனது முதல்ல எனக்கு தெரிஞ்சு கருணாநிதி மேடையில இருந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்ட், அவரோட ஸ்லாங்ல அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். இது ஒண்ணு எனக்கு அது ஒண்ணும் பெரிய தவறப்படும். அதுக்கு முன்னாடி நீங்க ஊடகவியலாளர்கள்லாம் விஜயகாந்த் கதையை முடிச்சுட்டீங்க. அதுக்கு காரணம் திமுக ஆட்சியில் இருக்கும் போதுதான் சார். என்னுடைய மிகப்பெரிய இன்னொரு கேள்வி என்னன்னா, ஊடகத்தை வந்து திமுக அதிகமா யாரும் கையாள முடியாது. ஊடகத்துறைய திமுக தாண்டி யாரும் கையாள முடியாது. கண்டிப்பா நீங்க ஒத்துக்கிறீங்களா? அவர் வந்து ஒவ்வொரு பிரஸ் மீட்டும் அவர் டிக்கெட் பண்றீங்களா, அவர் கோவப்படுறாரா, அவர் ஏதாவது வார்த்தை விடுறாரா, தாக்கு தொட்டுறாரா, அதை வச்சு நீங்க திரும்ப கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி டிஎம்கே நீங்க சொல்றீங்க, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அவர் சோலோவா நிக்கிறார், கண்டிப்பா விருதாச்சலத்தில் ஜெயிக்கிறார். 2வது எலெக்ஷன் ஏடிஎம்கே கூட்டணி கட்சி தலைவரா வர்றாரு, அப்ப ரிஷிவதத்தில் ஜெயிக்கிறார். 2வது எதிர்கட்சி தலைவரா அமர்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், மக்கள்கிட்ட குழப்பக்கூடாது. அந்த 2வது வாட்டி அவர் அமர்ந்தப்பதான் ஜெயலலிதாவை நாக்க துருத்துனது. இது திட்டமிட்டு ஜெயலலிதா தான் அவங்கள விஜயகாந்த் அழிச்சது ஒழிய திமுக என்ன அழிச்சது? திமுக விஜயகாந்த இது பண்ணணும்னு நினைச்சிருந்தா நேத்தைக்கு முதலமைச்சர் அவர்கள் தீவுத்தடியில ஒதுக்கி இருக்க மாட்டார். இதே ஜெயலலிதா தான் ஒதுக்கி இருக்காரு. கலைஞருக்கு அதானே செஞ்சாங்க, எடப்பாடி செஞ்சாருல, பீச்சுக்கு இடம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னார்ல, ஓட்டுக்கு போய் தான் கலைஞருக்கு செலவு வச்சிருக்கு. இது மெரினாவில சமாதி வச்சிருக்கு, கட்டாதான் பேசிக்கிட்டு இருக்கான். மெரினா சுடுகாடா அது இதெல்லாம் பேசிட்டு இருக்கான். பல கட்சி தலைவர் பார்த்துட்டு இருக்க, நாகரிகமே இல்லாம. சீமான் சொல்லுங்க, ரைட்டு, நேரா வச்சுங்க, சீமான சொல்லுங்க. சீமான் நான் சொல்லல, நீங்க சீமான் சொல்றீங்கன்றதான் நான் சீமானதான் சொல்றேன், நேரடியா சீமானதான் சொல்றேன். சுத்தி பேசிட்டு அது ஒண்ணும் யாரும் கொடுக்க கிடையாது. ஓட்டு கொடுத்தது மூதறிஞர் கலைஞருக்கு இங்க வைக்கிறது சரிதான்னு சொல்லி உள்வாடு ரமேஷ் கொடுத்தாரு, எடப்பாடி கொடுக்கல. இருக்க ஜெயலலிதா இருந்தா கூட கொடுத்துருக்கோம். நான் சொல்றேன் ஜெயலலிதா தான் கொடுத்துருக்கோம், ஆனா எடப்பாடி கொடுக்கல. ஆனா கோர்ட்டுக்கு போய் உத்தரவு வாங்கிட்டு அந்த இடத்துல சமாதி வச்சிருக்கு. இது யாரு சொல்றது? நேத்தைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் நினைச்சிருந்தா ஒரே விஷயம், உளவுத்துறை எச்சரிக்கிறாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு, அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. ஒரு சிம்பிள் டாக்கு. ஏன் நீங்க கவர்மெண்ட் பழி வாங்கறதுல நினைக்க வேண்டாம், உளவுத்துறை எச்சரிக்கிறாங்க. இவ்வளவு ஒரு இடத்துல இருந்து ஒரு மாசு ஊர்வலம், கலைஞர் கூட அவ்வளவு தூரம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்களை, கலைஞர் கூட அவ்வளவு தூரம் கிடையாது.
ஜெயலலிதா கூட அவ்வளவு தூரம் கிடையாது. ஆனா இவருக்கு அவ்வளவு பெரிய தூரம், எம்ஜிஆருக்கு அவ்வளவு பெரிய தூரம் கிடையாது. இவர் தான் வரலாற்றுல, தமிழக அரசியல் வரலாற்றுல கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் ஒரு இறுதி ஊர்வல பயணம் நடந்துச்சு. சிவாஜி கணேசனுக்கு அவ்வளவு தூரம் கிடையாது. அப்ப ஒரு நிமிஷம் இருங்க, எதிர்கால அரசியல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நம்ம ஏதாவது பேசி தவறான முடிவுகளா குழப்பமாயிடக்கூடாது. அவ்வளவு பெரிய ஊர்வலத்தை அனுமதிச்சிருக்காங்க. தீவுத்தல்ல ஒதுக்கி கேக்குறாங்க, இங்க வச்சு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, எங்க வைக்கணும் சொல்லுங்க. தீவுத்தல்ல கூட உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க போறதுக்குள்ளே அங்க எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தது கவர்மெண்ட். ஏன்னா எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்காரு, ஸ்டாலினோட நண்பரா இருந்திருக்கிறாரு, கலைஞர்கிட்ட செல்லப்பிள்ளை இருந்திருக்காரு. கலைஞரையே விஜயகாந்த் சில இடங்கள்ல பேசிய வீடியோக்கெல்லாம் இருக்கு. அது வேறு, அரசியல்ங்கிறது வேறுங்க. இங்க பாருங்க, நான் ஒரு சார்ந்திருந்த இயக்கம் வேற யாருக்கும் நீங்க இருக்கும். ஆனா நாளைக்கு உங்களுக்கு ஒரு வழின்னா எனக்கு துடிக்காம இருக்காது, எனக்கு ஒரு வழின்னா உங்களுக்கு துடிக்காம இருக்காது. இது அரசியலை தாண்டிய ஒரு மனிதத்துவம். அது மனிதத்துவம் நான் ஒரு பக்கம் நான் பாக்குறேன். ஏன்னா வந்து விஜயகாந்த் கூட நிறைய டைம் ஸ்டாலின் விமர்சிச்சிருக்காரு, இப்படியா ஸ்டாலின் நடத்திட்டு ஒரு அழிஞ்சு வருவார் அப்படின்ற விஷயங்கள் நம்ம காணொலி பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். பட் என்னுடைய கேள்வி என்னன்னா, சரி இந்த இடம் கொடுக்கறது இந்த அரசு முறையில ஒருவனுக்கு அடுத்தது கூட்டணிக்கா கூட இருக்கலாம் இல்லையா? ஏன்னா விஜயகாந்த் அவரோட மரணத்தை வச்சு இது கேட்கிற கேள்வி நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த கேள்வி நான் பதில் சொல்ல மாட்டேன். ஆமா, இது ஐயா மரணிச்சிருக்காரு, அது அவரு மண்ணுக்குள்ள போய் இந்த ஈரங்காயல. நம்ம இது கூட்டணி பேசுறவங்களா அது அப்படி பார்த்தா அண்ணாமலை கூட தான் போய் நின்னாரு. கூட்டணி கூப்பிடுறாரா என்ன? அப்படித்தானே இருக்காங்க. ரைட், நான் என்ன சொல்றேன், இது தவறான இடம். இப்போதைக்கு பேச வேண்டாம், ஒரு வாரம் போகட்டும், என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல அந்த கட்சியை லீட் பண்ணணும். இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப அவங்க நல்ல பொசிஷன்ல இருக்கிறதா நான் நினைக்கிறேன். தேமுதிக இந்த கூட்டத்தை வச்சு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. இது எல்லாமே தேமுதிகோட ஃபேவரட் தான். ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தமிழ்நாட்டுல ஒரு பெண் தலைவிக்கு வேக்கண்ட் இருக்கு. ஜெயலலிதாவோட மரணம், சசிகலாவை துரோகம் பண்ணி சசிகலாவை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அந்த இடம் காலியா தான் இங்க இருக்கு. அந்த இடத்துக்கு இவங்க வந்து நிரப்பலாம். ஜெயதீபான்னு ஒருத்தவங்க வந்தாங்க, சரி அவங்க ஃபில் பண்ணுவாங்கன்னு ஒரே எதிர்பார்த்தாங்க. அவங்களையும் கேமராவோட போட்டு பூசணிக்காயை போட்டு உடைக்கிற மாதிரி உடைச்சு விட்டீங்க. அவங்களும் போயிட்டாங்க. இப்ப அடுத்தது சசிகலா அவர்களை, எடப்பாடி அவர்களை போதிய துரோகத்தை செய்து டிஷ்யூ பேப்பர் மாதிரி தொடச்சு தூக்கி எறிஞ்சாரு. பாவம் அந்த அம்மாவும் இல்ல. இப்ப அடுத்தது இருக்கிற ஒரு பெண் ஆளுமை என்றால் அது மரியாதைக்குரிய பிரேமலாதா விஜயகாந்த் அவர்கள் தான். இது ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிட்டு இந்த கேள்வி நான் முன்னெடுத்தேன். அதுக்கப்புறம் நீங்க சேர்ந்துக்காரு கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா விஜயகாந்த் இந்த நிலைக்கு போனதுக்கு பிரேமலாதா அவர்களும் ஒரு காரணம், அவருடைய தம்பியா மற்றும் அவர்களும் ஒரு காரணம். ஏன்னா வந்து திராவிட கட்சிகள் எப்பயுமே வந்து திமுக வந்து வாரிசு அரசியல் முன்னெடுக்கும் போது அதுல எதிர்த்தவர் விஜயகாந்த் அவர்கள் திரும்ப வந்து ஒரு கட்டத்துல வந்து அவரே குடும்ப அரசியலுக்குள்ள போறாரு. அதனாலதான் வந்து கூட்டணியில இருந்த நிறைய நீங்க சொன்ன அந்த எம்எல்ஏ எம்பில பிரிஞ்சு போனதுக்கு அது ஒரு காரணமாகவும் சொல்றாங்க. ஏன்னா வந்து பிரேமலாதா அவர் வந்து கட்சிக்குள்ள வந்துட்டாங்க, இது வந்து குடும்ப கட்சி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு வாரிசு அரசியல் அழிப்புன்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு. பைத்தியக்காரன் வேணாலும் பேசிட்டு இருப்பான், அதை போய் கேட்கலாம் வேணாம். வாரிசை ஒழிச்சிருவோம், வாரிசு அரசியல் ஒழிக்க முடியுமா? கல்யாணமே பண்ணாத, புள்ள பத்துக்காத, காமராஜர் மாதிரி இருந்துட்டு போ, அவன் தான் இருக்க முடியும். புள்ள பத்தவன் எல்லாம் வாரிசு அரசியல் பண்ணிதான் ஆகும், வேற வழி கிடையாது. டிஎம்கேல வாரிசு இருக்கு, வாரிசு அரசியல் பண்றோம். எம்ஜிஆர் புள்ள குட்டி இல்ல, ஜெயலலிதாவுக்கு புள்ள குட்டி இல்ல, அடுத்தது அப்படியே அவங்க வாரிசு பண்றது வாரிசு இல்ல. அதோட புள்ள இருக்கு நீங்க அரசியல் பண்றீங்க, வாரிசு அரசியல் பண்றீங்க சொல்லும் போது நீங்க வந்து கட்சியில வந்து மேடைகள் ஏறி இது சமத்துவம், சமுதாயம், ஜனநாயகம் கிட்ட வார்த்தையை பேசுறீங்க. நாளைக்கு யாரு பதில கேளுங்க, பதில கேளுங்க. நீங்க சொன்னதுதான் நான் கேளுங்க. வாரிசு அரசியலை அழிச்சிருவோம்னு சொல்றாங்க, பைத்தியக்காரத்தானு சொல்றேன். அது இங்க எங்கேயும் நடக்காதுன்னு சொல்ல வர்ற. அமித்ஷா பையன் ஜெய்ஷா வரலையா, என் ஜெயக்குமார் அவர் பையனை கொண்டு வரலையா? எல்லா கட்சியிலும் இருக்காங்க, அதிகமா இருக்காங்க. திமுக வாரிசு அரசு தான் பண்றாங்க. அதுல என்ன இப்ப உங்களுக்கு என்ன? அதெல்லாம் அதுக்கு மன்னராட்சி கொண்டு போயிடலாமே. மன்னராட்சி அவ்வளவுதான் முடியாது. நீங்க அப்படித்தானே முடிசூடா மன்னர்கள். என்ன உங்களை கூவாத்தூர்ல போய் குட்டிக்காரன் அடிக்க சொல்றீங்களா? திமுகவை ஏடிஎம்கே அடிச்சதுல கூவாத்தூர்ல தவிர்ந்தே வந்தார்ல எடப்பாடி பழனிசாமி, அப்படி கொண்டு போய் சொல்றீங்களா கட்சின்னு கேக்குறேன். அப்படியெல்லாம் முடியாதுங்க, அதுதான் அப்படியெல்லாம் முடியாதுங்க. ஆனாலும் அப்படி ஆனாலுமே நீங்க சொல்ற அதே அரசியல் ராஜதந்திரனே வச்சுக்கோங்களேன், எடப்பாடி அவர்கள் பண்ணத. பட் ஆனா இங்க ஒரு ஜனநாயகம் இருக்கு. காலில் விழுறதுல அதான் அடி, அது சரிதான். காலில் விழுந்துறது, காலரா விழுறதுல ராஜதந்திர கேவலப்படுத்தாதீங்க. ராஜதந்திரங்கிற வார்த்தையை கேவலப்படுத்தாதீங்க. இல்ல காலில் விழுந்து சசிகலா காலில் விழுறாரு, அது பேர் ராஜதந்திரமா? இல்ல அரசியல் சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வேற சொல்லி சாணக்கியத்தனத்துக்கும் சகுனித்தனத்துக்கும் வித்தியாசம் தெரியாம பெரிய அரசியல் அமைப்பு கட்டமைப்பு மன்னர்கள் இருந்தது எல்லாம் இந்த
வேலையால தான். எந்த மன்னர்களும் இப்படி செய்யல. சண்டை போட்டு நாட்டை பிடிச்சான். ஏன் ராஜராஜ சோழன்லாம் இப்படி எவனும் பிடிக்கலைங்க. எந்த நாட்டிலயும் இல்லைங்க இந்த மாதிரி அரசியல். குவாத்தூர்ல ஓவர் நைட்ல ஒபாமா ஆனதுல எந்த ஊர்ல நடந்துச்சு? ஒபாமாவே நமக்கு மாற்றம் தேவைன்னு மெயில் அனுப்பி படாதபாடுபட்டு தான் வந்தாரு அவரு. ஒரு ஓவர் நைட்ல வந்துட்டாருங்க சல்லுன்னு மேல. வந்தது மட்டும் இல்ல, நீ வந்தப்பா நீ யார், நீ கட்சிக்கு சீட்டு வாங்கி கொடுத்தியான்னு கேக்குறாரு. அவரு ஸ்டைல சொன்னா, என்ன பழனிசாமி நினைச்சீங்களா அப்படிங்கிறாரு. என்ன எந்திரா 2.0வா? என்ன புது பழனிசாமி? என்ன புரியல எனக்கு. என்ன மனித வெடிகுண்டா, நடமாட வெடிகுண்டா? என்ன பழைய பழனிசாமி நினைச்சீங்களா? உன்னை எப்படிப்பா நினைக்கணும்? நீதான் சொல்லையா யார பழனிசாமி, நீ எப்படி சொல்லணும்னு சொல்லுங்க. இதுல ஒரு பட்டம் வருது, புரட்சி தமிழர் அப்படின்னு. அது பயங்கரமான நகைச்சுவை. ஊர்ல ஜோசியம் பாக்குறதெல்லாம் கூட்டு வந்து ஒரு காமெடி பண்ணி அவர் வந்து எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு புரட்சி தமிழர். எனக்கு புரட்சி தமிழர்னா இவர்தான், நம்ம சத்யராஜ் சார் தான் புரட்சி தமிழர்னு சொல்லுவாங்க. புரட்சி தமிழர் இருற போட்டு புரட்சி தமிழருங்கிறாங்க. கேட்டா கம்பர் எழுதுன கம்பராமாயணம் சேக்கிரார்னு சொல்றாரு அவரு. அதுல இருக்க கம்பராமாயணம், கம்பர் எழுதியதான் கம்பராமாயணம், வால்மீகி எழுதியதான் வடமொழி ராமாயணம். அத வந்து சேக்கிரார் எழுதின கம்பராமாயணம் அப்படிங்கிறாரு. இவர் புரட்சி தமிழர், எழுச்சி தமிழரா? வாயிருக்குன்னு வந்தவங்க எல்லாம் பேசக்கூடாது. நீங்களா கொடுத்துக்கிறது டைட்டில் இல்ல சார். அது வாங்கப்பட்டதோ கொடுக்கப்பட்டது. இப்ப இருக்கிற பட்டங்கள் எல்லாம் அப்படிதான் போகுது. எழுதப்பட்டது தானே. அந்த டாபிக்ல போனா அது ரொம்ப லென்த்தியா போயிடும்.